நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டோம், 28வது பதிவு. அது ரொம்ப பீக்ல போயிடுச்சு இது. அது காரணம் வந்து அதுதான். நீங்க எனக்கு சொன்னது அப்பட்டமாக அப்படியே பளிச்சுது. அதுதான் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்க என் பொண்ணுக்கு சொன்னது எக்ஸலென்ட்டா இருந்தது. அவளே வந்து ஆச்சரியப்பட்டா. ரொம்ப ஷாக் ஆயிட்டா. எப்படி அங்கிள் வந்து அந்த அளவுக்குலாம் பெர்ஃபெக்ட்டா சொல்றாங்க அப்படின்னு. என் தம்பிக்கு சொன்னதும் அப்படியே வந்து பளிச்சுது. நீங்க சொல்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் அவரு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சோ இத வந்து எப்படி உங்களால அக்யூரேட்டா சொல்ல முடியுது? இப்போ நீங்க இந்த சாமி ஆடுறவங்க எல்லாம் ஒரிஜினல் பார்த்திருப்பீங்க. அந்த காலத்து சாமி ஆடுறதுக்கும் இன்னைக்கு இருக்கிற சாமி ஆடுறதுக்கும் வித்தியாசம். அந்த காலத்துல அந்த இறைவனை முழுசா நம்பி அவன் ஒருவனே இந்த உலகை இயக்குறவன் அப்படின்னு சொல்லி தன் வாழ்க்கையை துறந்து அந்த இறைவன் காலத்துல இருந்தாலும் குடும்பம் இருக்கும். ஆனா அந்த இறைவனுக்கு அவ்வளவு உண்மையா இருப்பாங்க. இந்த இடத்துல இவ்வளவு சுத்தமா இருக்கணும், இந்த இறைவனுக்கு இப்படி விரதம் இருக்கணும், அதை மேற்கொள்வாங்க. அந்த கிராமத்தை கண்ணை மூடிக்கிட்டு சாமி அருள் வரும்போது, நீ இந்த ஊர்ல இருந்து இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கியா? இந்த ஊர்ல இருந்து இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கியா? உனக்கு அவனுக்கு அந்த கிரகங்களை பத்தி அதிகமா தெரியாது. உனக்கு வந்து பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி உனக்கு அந்த பிரச்சனை தீரும். அவனுக்கு அந்த நேரங்கள் கூடி வரும்போதுதான் இறைவன் அந்த இடத்துக்கு அவனை அனுப்புது. கிரகங்களும் பிரபஞ்சமும் தான் நம்மளை இயக்குது. இப்போ ஒருத்தனுக்கு நல்லது சொல்லும் போது இவர் சொன்னார், எனக்கு கரெக்டா இருந்துச்சு. காரணம் என்ன? என்னை பார்க்கணும். நான் இங்க நிறைய பேரை சேர்த்துக்க மாட்டேன். என்னை பார்க்கணும்னு அனுமதி அவனுக்கு இருக்கிற பட்சத்துலதான் அந்த கிரகம் என்னிடம் அழைச்சு வரும். இல்லைன்னா அது வரைக்கும் சார் உலகம் பூரா சுத்தி பார்த்துட்டேன், அத்தனை பக்கமும் அவ்வளவு பிரச்சனை. இன்னொருத்தன் சொல்லுவான், நான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு செட்டில்மெண்ட் இருக்கு, இந்த ஜாதகம்ங்கிற நம்புறவங்க நம்புவாங்க, எனக்கு நம்பிக்கை கிடையாது. கஷ்டம்னு வரும்போது ஐயா எனக்கு நான் ஒரு நேரத்தில் நம்பவே மாட்டேன், இப்பதான் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்புறதுக்கு வரும். ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரி ஒருத்தர் இருக்கும். இப்போ உங்க பிள்ளைக்கு வந்து நீங்க டாக்டர்கிட்ட கூட்டு போறீங்க, உடம்பு சரியில்லை. ஐயா என் பிள்ளைக்கு சளி, டாக்டர் தொட்டு பார்த்துட்டு நெஞ்சு சளி இருக்கு. அவளுக்கு வந்து நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு கேட்பாரு. அம்மாவுக்கு தான் தெரியும், அவ மலையில நனைஞ்சதுனால சளியா, இந்த பொருள் சாப்பிட்டதுனால சளியா, அவ என்ன தப்பு பண்ணா அதனால சளி. ஒரு தாயினால ஒரு தந்தையினால ஒரு குழந்தைக்கு எதனால் நோய் வந்தது, அதுவும் தந்தையை விட தாய்க்கு, என் குழந்தைக்கு இதனால் இந்த நோய் வந்திருக்குன்னு தெரியும், அதை குணப்படுத்த உன்னிடம் வர்றான். அதே மாதிரி என்ன நீங்க என்கிட்ட வரும்போது இந்த நேரத்துக்கு இந்த ஒரு நம்பர் கேட்பேன், ஒரு 3 நம்பர் சொல்ல அப்படின்னா, இந்த கிரகம் இன்னைக்கு கோச்சாரத்துல எந்த நிலைமையில இருக்கு, அப்போ இவங்களுக்கு கெட்டு போன கிரகத்தினுடைய நெகட்டிவ் என்ன, இதனால இவங்க வந்திருக்காங்க. இப்போ நீங்க ஒரு காய்ச்சல் வந்தா இப்படி டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுறாரோ, அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நீங்க இன்னைக்கு நேரத்துக்கு வரும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, இவங்களுக்கு இந்த குணாதி. இன்னைக்கு ஒருத்தன் 5ஆம் நம்பர் சொல்லி நாளைக்கு ஒருத்தன் 5ஆம் நம்பர் சொன்னான்னா ஒரு சில பலன்கள் ஒத்து போகுமே தவிர அந்த நீச்ச உச்ச பலன்கள் மாறும். அப்போ அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் கணிச்சு, அதாவது எப்படி சொல்லிடுவேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு இருக்கிற கோச்சாரம் டெய்லி வந்து காலையில பார்க்கும்போது கோச்சாரத்தை பார்த்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு வர்ற கிளைண்ட் வர்றாங்க அப்படின்னா சில பேருக்கு நிமித்த பிரசனம் போட்டுருவேன். போட்டு இன்னைக்கு இந்த கிரகம் கெட்டிருக்குன்னா கெட்டதுதான். நான்லாம் ஒரு சிலருக்கு இன்னைக்கு காலையில ஒருத்தனுக்கு வாக்கு எடுக்கிறேன்னா அன்னைக்கு வர்றது பூரா அப்படிதான் இருக்கும். காலையில ஒருத்தன் புருஷன் பஞ்சாயத்து அப்படின்னா கணவனை சம்பந்தப்பட்ட செவ்வாய் சம்பந்தப்பட்ட, இப்போ ஒருத்தவங்களுக்கு சந்திரன் கடகத்துல செவ்வாய் நீச்சம், அம்மா, அந்த செவ்வாய் நீச்சம்னா சில பேருக்கு அம்மாவுக்கு கணவன் இருக்கு, சில பேருக்கு அம்மா கூட பிறந்த, ஏன்னா சந்திரன் வீடு தாய் வீடு, அது மாற்று கருத்து இல்லை, அம்மாவுடைய தம்பி இறந்திருக்கும், இல்ல அம்மாவினுடைய சொத்து, அதாவது தாயினுடைய குரு அப்படின்னா தந்தை, தாயினுடைய தந்தை வழி சொத்து வில்லங்கத்துல கிடக்கும். அப்போ அந்த செவ்வாய் கம்யூனிகேஷன் இருக்கிற, அப்போ அதனுடைய பார்வை எந்தெந்த இடத்துக்கு விடுது, 4, 7, 8, இதுக்கு உண்டான அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்குமே தவிர அந்த ஒரு கட்டத்துக்குள்ளேயே உழவோட்டக்கூடாது. அதான் சொல்லுவான், குண்டு சட்டிக்குள்ளேயே உழவோட்டக்கூடாது. அப்போ ஒரு கிரகம் நீச்சம் இருக்குன்னா நீச்ச கிரகத்துக்கு பார்வை கிடையாது, ஆனா அதை மற்ற கிரகங்கள் பார்க்குதா, அப்போ அதுக்கு அந்த பாதிப்பு இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீச்ச கிரகங்கிறது அங்க இடத்துல கெட்டு போனது, அப்ப அவங்களுக்கு அந்த கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ சிவன் தன் உடம்புல மனைவிக்கு தான் பாதியை கொடுத்தாரு, தாய்க்கு இல்ல. உயிரும் ஈருடல் ஓர் உயிர், உயிரும் உடலும் சேர்ந்தது உருவம், ஈருடல் ஓர் உயிர், அடுத்த தலைமுறையின் நோக்கு. அப்ப சிவன் இல்லையல் சக்தி இல்லை, சக்தி இல்லையல் சிவன் இல்லை, சத்து போகுமே தவிர செத்து போகாது, சத்து போனவன் எம்பெருமாள் நாராயணன் பாதம் தஞ்சமடையுமே தவிர அது அலையாது. ஏன்னா பிரபஞ்சமே அவன் கையில இருக்கு, எல்லாமே தன்னுள் அடக்கம்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒருத்தங்க வர்றாங்க, ஒருத்தங்க வரும்போது அவங்களுடைய பேரை கேட்கிறேன். இப்ப பேரை கேட்கும்போது உங்க குழந்தைக்கு, நான் உங்க தம்பிக்கு, உங்களுக்கு, இப்படி ஒரு குடும்பத்துக்கு நான் எடுக்கும் போதே, ஒரு குடும்பத்துக்குள்ள செவ்வாய் நீச்சங்கும் போது உங்களுக்கு தம்பி இப்ப கெட்டு போயிட்டாரு, தம்பி கெட்டு போயிட்டாருங்கும் போது உங்களுக்கு கணவன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உங்களுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே செவ்வாய் கனெக்டட்.
இங்க நம்ம தம்பி தானன்னு விட்டுறக்கூடாது. அது நமக்கு ரத்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதுக்கு தீர்வு தான் இந்த நீச்சமான கிரக திசை நடத்தும் போது அந்த கிரகம் எங்கே உச்சம் பெறுகிறது, எந்த ஸ்தலத்தில் உச்சம் பெறுகிறது, அதனுடைய கதிர்வீச்சுக்கு முழு நிலவான பௌர்ணமி அன்னைக்கோ இல்ல அந்த கதிர்வீச்சுக்கு உகந்த நாளோ, இப்ப சொல்லுவாங்க அஷ்டமியில எந்த காரியம் செஞ்சாலும் விளங்காது. அஷ்டமி திதியில பிறந்தது கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா கடலுக்கு ஓனர். நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம்ங்கிற பஞ்சபூதத்தை தேரேற்றி வழிநடத்தியவர். அதாவது தர்மத்தை. நீ அந்த தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை எதிரா நிக்கிறவன பூரா அழிச்சவர். அப்போ அஷ்டமி திதியில நீ அதர்மம் செய்யும் போது அதை தடைபடும். உன்னுடைய சுயலாபத்துக்கு எனக்கு பணம் தேவை, பொருள் தேவை என்று ஈட்டப்படும் போது தடை ஏற்படும். நீ ஆலயங்களை வழிபடலாம். உன் குடும்பத்துக்கு ஏதேனும் நன்மை, குடும்பத்துக்காக உழைக்கிறவன் நல்ல காரியங்களை அதில் செய்யலாம். அஷ்டம் அப்படின்னா 8. சனி ஒருபோதும் நல்லதை கெடுக்க மாட்டார். நல்லா பாத்துங்க, சனி மட்டும் உயிரை எடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்க. அஷ்டம்னா 8 கைகளை உடைய துர்க்கைக்கு போய் விளக்கு போட சொல்லுவாங்க. துர்க்கைக்கு அண்ணன் பரந்தாமன். அந்த நான் அஷ்டமி திதி அன்னைக்கு யார் ஒரு கை மலர் அள்ளி பார் கடல்ல போய் போட்டு பரந்தாமா நீயே உன் பாதமே சரணம்னா புடிஞ்சு போச்சு. கடைசியில கர்ணன் வந்து செய்த தானத்தின் தர்மத்தின் பலனை யார்கிட்ட கொடுத்தான்னா, பூமியில பிறந்த எவராயினும் தன்னுடைய தான தர்மத்தின் பலனையும் உடல் பாவ புண்ணியத்தின் பலனையும் பரந்தாமனிடம் கணக்கு கொடுத்தே போக வேண்டும். கர்மத்துக்கு அதிபதி எம்பெருமாள் நாராயணன். அதனாலதான் கடல் நீளம் போல் அவர் கலர். எவருக்கும் அவர் சக்கரம் நில்லாது. இந்த பூமியினுடைய சக்கரமும் ஒருபோதும் நிக்காது. தன்னுடைய வாக்கு பலித்தம்னா அப்பேற்பட்ட நாராயணனை வச்சிருக்கேன்னா அவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு, நான் வச்சுக்கல. அப்போ என்னுள் இருந்து இயக்குவதும் இயக்கி கொண்டிருப்பதும் என்னை ஆட்கொண்டுள்ள இறைவனே தவிர இந்த அழிந்து போகும் உடல் அல்ல. என்னுடைய வார்த்தைகளுக்கும் உருவம் இல்ல. அந்த நாக்கு அழியக்கூடியது. அப்போ அந்த வார்த்தைகளுக்கு உருவமும் மதிப்பும் அளித்து என் புகழையும் பெருமையும் இந்த பெயருக்கு கொடுப்பானே தவிர இந்த உருவத்துக்கு அல்ல. இந்த பெயர் முருகப்பெருமாள் அப்படின்னு பேரு. இது என் தந்தையின் வாயால் வச்சது. அப்போ இன்னொருவர் எனக்கு கொடுத்தது தானே. இந்த பெயருக்கு உருவம் அப்படின்னா இப்போ வந்து எங்க அப்பா பேர் வச்சவங்க எல்லாம் எனக்கு அப்பா கிடையாது. அப்போ கடல்னு பேர் வச்சா எல்லாம் கடல் ஆயிடாது. பரந்தாமன் வச்சா கடல் ஆயிடும். கிருஷ்ண பரமாத்மா நல்லா பாருங்க, 9 அவதாரமும் எடுத்தது பரந்தாமன். 9 அவதாரமும் தர்மத்தை காக்கவே. 10வது அவதாரம் கல்கி அவதாரம் அல்ல, கல்வி அவதாரம். கல்வியால் நாம் கண்டுபிடிக்கும் கருவிகளே நம்மளை கொண்டுடும். புதன் தான் போனு. இந்த புதனுக்கு ராகுவால தான் நம்ம அழிய போறோம். அதாவது அளவுக்கு மேல அவர் சொல்லுவார், ஊசி முனை அளவாவது இடம் தர முடியுமா துரியோதனா? கிடையாது. பஞ்சபூதத்துக்கு ஊசி முனை அளவு கூட இடம் கிடையாது. காற்று உற்பத்தி பண்ண மரத்துக்கு இடம் கிடையாது. உங்களுக்கு சூரிய பகவானுக்கு உண்டான அந்த ஒளிக்கு உண்டான இடம் கிடையாது. எல்லாத்தையும் கெடுப்போம்னா கடல் உள்ள வரதான் செய்யும். ஏன்னா பரந்தாமன் தான் அழிப்பாரு. அப்போ இயற்கை பேரழிவுகள், நிலச்சரிவுகள், பனிச்சரிவுகள், கடல் கொந்தளிப்புகள், நிலநடுக்கங்களை அனைத்தையும் கொடுப்பாருன்னா, இப்ப நீங்க என்ன தேடி வர்றீங்க, உங்களுக்கு வாக்கு சொல்லணும். நீங்க 3 நம்பர் சொல்றீங்க. இந்த பேருக்கு இந்த கிரக ஆதிபத்தியம், இந்த பேருக்கு இன்னைக்கு இந்த கிரக ஆதிபத்தியம், உங்களுக்கு எந்த குலதெய்வ தோஷமா இந்த தோஷமா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த நம்பர் எனக்கு உதவி பண்ணும். என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது சில பேர்லாம் வந்து ஒரு நம்பர் சொன்னாலே உங்க வீட்டுல இந்த பிரச்சனையாமா, சில பேர் இந்த நம்பர் சொன்னா உங்க வீட்டுல இந்த வாஸ்து பிரச்சனை. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். அப்போ இறைவன் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறான். உணராதவர்களுக்கு அதாவது சொல்லான நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். அப்போ நீ கல்லா பார்க்கும் போது அது கல்லாதான் தெரியும். அத கடவுளா பார்க்கணும். நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். அப்போ அங்க உயிர் இருக்குன்னு நம்பும் போது அது இயங்கும். நீ அதை கல்லா பார்க்கும்போது கல்லா தான் இருக்கும். நம்ம சாணியை பிடிச்சா அது கரையான் பிடிக்கிறது இல்லை. எண்ணம் போல் வாழ்க்கை. இறைவனாய் பாவித்தால் இறைவனாய் செயல்படும். நீ ஒன்றுமில்லை அப்படின்னு உரமாய் பார்த்தால் உரமாய் பாவிக்க அந்த சாணி. இறைவனாய் பார்த்தால் இறைவனாய் உங்களுக்கு செயல்படும். உரமாய் பார்த்தால் உரமாய் செயல்படும். வீட்டை காக்கக்கூடிய கரைச்சி தொளிச்சுனா வீட்டை பாதுகாக்கும். அது கழிவென்று போட்டினால் மண்ணோடு மண்ணா மக்கி அது கழிவாய் போகும். உன் செயல்பாடை பொறுத்தே உன் வாழ்க்கை அமையும். உங்களுடைய எண்களை பொறுத்து, என்னை தேடி வரும் நேரத்தை பொறுத்தே என்னுடைய வாக்கு அமையும். வாழ்த்து.